நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருடைய கண்ணுக்கு தயவில்லாமல் போனாலும் ஆனால் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒருத்தருடைய கண்களில் கூட என்ன கிடைக்கலன்னா தயவு கிடைக்கவே இல்லை. தயவு கிடைக்கலன்னா அதான் அவன் சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே இந்த குளம் எத்தனையோ பேருக்கு அற்புதத்தின் குளமா மாறுது, என்னால நடக்க கூட முடியல, ஆனா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த குளத்துல வந்தாலாவது எனக்கு விடுதலை கிடைக்கும்னு வந்துட்டேன். ஆனா இங்க என்னை கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள விடுறதற்கு யாருமே. அப்படி யாராவது ஒருத்தர் சரி கொஞ்சம் பாவமா இருக்க கொஞ்சம் இரக்கம் பாராட்டி ஒருவேளை என்னை கொண்டு போய் விட்டா கூட என்னை விடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் என்ன பண்ணிடுறான். அப்போ மனுஷனுடைய இரக்கம் இருக்குது, ஆனா இவனுடைய பிரச்சனையை முடிக்கிற அளவுக்கு இரக்கம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். நம்ம கூட பிறந்த அண்ணங்க தம்பிங்க, நம்ம அம்மா அப்பா, சரி ஒரு பையன் கஷ்டப்படுறானே, ஒரு பிள்ளை கஷ்டப்படுறாளே, சரி வேணா என்னால் முடிஞ்சதை தர்றான்ப்பா, என்னால் உனக்கு 10 லட்சம் ரூபா கடன் இருக்குது, ஆனால் 10 லட்சம் ரூபா என்னாலும் கொடுக்க முடியாது, என்னால் ஒரு 10,000 ரூபா கொடுக்க முடியும். ஆனால் நான் நம்புகிறேன் அவர்களுடைய இரக்கம் நம்முடைய முழு பிரச்சனையும் தீர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுது, அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்குது, ஆண்டவருடைய தயவு அவனுக்கு கிடைக்குது. வேதம் சொல்லுகிறது, அத்தனை வருடத்தினுடைய பாடுகள் ஒரே நாளில் முடிஞ்சிச்சு, ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 5வது நாள். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய நேராய் வருமானால் எந்த கண்ணுக்குமே இந்த உலகத்தில் உங்களுக்கு தயவு கிடைக்காம இருக்கலாம், யாருடைய கண்ணும் உங்களை பார்க்காம இருக்கலாம், ஆனா நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றத, நீங்க கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறத, நீங்க இந்த 21 நாள் கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தோட காத்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய இரக்கம் நம்மை தேடி வருகிறது. அந்த இரக்கம் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி. யாருடைய கண்ணுக்கு தயவு இல்லாமல் போனாலும் ஆண்டவருடைய கண்ணுல மட்டும் தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்வோம். தான் மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, அந்த நாட்டினுடைய ராஜா எல்லா குழந்தைகளையும் நயல் நதியில போடுறதுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பட்சபாதமே பார்க்க வேண்டாம், பாரபட்சமே பார்க்க வேண்டாம், குழந்தை பிறந்துச்சுன்னா தூக்கி எங்க போட்டுருங்க, நயல் நதியில போட்டு கொன்றுங்க அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, மோசேக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. ஆனா அவ்வளவு ஆபத்தான உலகம். அத நான் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவேன், அந்த நயல் நதி எத்தனையோ குழந்தைகளுடைய உயிர் அந்த இடத்துல போயிருச்சு. ஆனா ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைச்சதுனால அந்த நதி அவனை வாழ வைக்கிற நதியா மாறிடுச்சு. அதான் சிலர் ஏமாந்து போலாம், சிலர் தோற்று போலாம், சிலருடைய வாழ்க்கையிலே அது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து அவங்க எழும்ப முடியாதபடி அவங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் அந்த இடம் உங்களுக்கு வெற்றியின் இடமா மாறும். அந்த இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் இடமாய் மாறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்ப எல்லாரும் கண்களை மூடி கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒண்ணு மட்டும் இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர், உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைச்சா போதும் ஆண்டவரே. சத்தமா அப்படி ஜெபம் பண்ணிங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரத்துல உங்க சத்தம் அப்படியே வான பரியந்தம் எட்டணும். அப்படியே சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல வரட்டும். எஸ் 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 ஆண்டவரே, நீர் அந்த தயவை எங்களுக்கு பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க திருச்சபையின் மேல உங்க தயவு வரட்டும் ஆண்டவரே, ஊழியக்காரங்க மேல உங்க தயவு வரட்டும் ஆண்டவரே,
எங்க பிள்ளைங்க மேல உங்க தயவு வரட்டும் ஆண்டவரே. இதை எத்தனை ஆயிரம் பேர் ஆண்டவரே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாங்களோ அத்தனை பேர் மேல, அவங்க குடும்பத்தின் மேல இப்பொழுது கர்த்தருடைய பெரிய தயவு, ஆண்டவருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் ராஜா எனக்கு நான் கேட்ட அனைத்தையும் ராஜா எனக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்கிறதுனால் நீர் கேட்கிறது ஹல்லேலூயா, நாங்க உங்க சமூகத்தில் மன்றாடுகிறது அனைத்தையும் நீர் தருவீர் என்று நாங்க நம்புறோம். உங்க பலன் இவ்வளவுதானா? உங்க பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நீர் என்னை. எஸ், கர்த்தருடைய தயவை இன்னைக்கு இந்த முழங்கால் போயிட்டு வாங்காம போகவே கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். நீர் எங்களை கைவிட மாட்டீர். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். விழுந்தவர்களை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அது இப்பொழுதே நடக்கிறது. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. இன்றைக்கு தான் உங்க ஜெபத்தினுடைய அது கடைசி நாளா இருக்கட்டும். ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, நெகேமியா சொல்றாரு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனால நான் கேட்ட எல்லாத்தையும் ராஜா எனக்கு என்ன பண்ணாருன்னா கட்டளையிட்டார். ராஜா நான் கேட்டது எல்லாவற்றையும் கட்டளையிட்டார். அது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படின்னா எந்த ராஜா ஒரு நாட்டை பிடித்து அந்த நாட்டினுடைய முழு மதில் சுவர்களையும் இடித்து தன்னுடைய தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தூக்கிட்டு போறாரு. அதிலிருந்து வாலிபர்களையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அதுல ஒரு வாலிபன் தன்னுடைய தேசம் இப்படி சிறையாக்கப்பட்டு போயிருச்சு, தன்னுடைய தேசத்துல படுற பாடுகளை எல்லாம் கேள்விப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த ராஜாவுடைய ஜெனரேஷன் அவர்கிட்டலாம் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த அலங்கமெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, நான் போய் என்னுடைய தேசத்தை பார்க்கறதற்கு, அதை அழகுபடுத்துறதற்கு, திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு பர்மிஷன் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது, நீ கேட்கிறதையும் கேளாததையும் தருவேன் என்று சொன்ன தெய்வம் அந்த ராஜா அவனுடைய கண்களை என்ன பண்ணார் அப்படின்னா தயவு கிடைக்கும்படி செய்தார். நான் ஆண்டவரிடத்தில் அப்படிதான் ஜெபம் பண்றேன். சிலரை மாதிரி நம்மால எதையும் செய்ய முடியாம இருக்கலாம், நமக்கு ஞானம் பத்தாம இருக்கலாம். அவங்க எல்லாம் சொல்லலாம், நான் இந்த மாதிரிலாம் காரியத்தை செஞ்சுதான் இதெல்லாம் அடைஞ்சேன், இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம அதுக்கு பண்றதுக்கு பழக்கமே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அவர்களை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாய் நமக்கு கிடைக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர்களுடைய பலத்துக்கு அவ்வளவு கிடைக்குமானால், அவர்களுடைய ஞானத்திற்கு அவ்வளவு கிடைக்குமானால், என் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருந்தால் நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கரங்களை தட்டி நம்புறவங்க கரங்களை தட்டி ஐ ரிசீவ், நான் ரிசீவ் பண்றேன். சொல்லுங்க ஆண்டவரே, நான் ரிசீவ் பண்றேன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல அப்படியே இருக்கு. 21 நாட்கள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை நம்ம இதற்காக நம்ம வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நாம் அடைவதற்கு 21 ஜெப குறிப்புகள். அந்த 21 ஜெப குறிப்புகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோட நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கு 5வது நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சரி, நமக்கு தேவையான ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்ம டெய்லி பல ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பணம் கொடுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி பல காரியத்திற்காக நம்ம ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம். ஆனா மறைவாய் நமக்கே தெரியாம நம்ம மிஸ் பண்ண, நம்ம மறந்த இல்லை சில முக்கியமான ஜெப குறிப்புகளை நம்ம அவ்வளோ கேர் எடுத்து ஜெபம் பண்ண மாட்டோம். நமக்கு அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை 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 இல்லை, வேதம் சொல்லுது, அந்த தேசத்தை சுற்றி அதனுடைய கொத்தளங்களை எண்ணணுமா. அப்படின்னா ஆண்டவர் நம்ம மறைவாய் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில கருகலான, சில தெரியாத
அந்த காரியத்தெல்லாம் குறித்து நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். அதான் பாஸ்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடலை எழுதிட்டு இருந்தார். நம்ம வந்து கடந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையை, அதில் கூட இந்த பாட்டை நம்ம பாடணும். அந்த பெரிய தேவன் அதில் கூட இந்த பாட்டை பாடணும். அந்த சங்கீதத்துலேருந்து 80வது சங்கீதம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும்ல, அது தலைப்பு என்ன? தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அதில் வந்து கடைசியில் வந்து ரொம்ப அழகாக வரும் அந்த 2 வரிகள். பாடுங்க. திரும்பி வாரும் கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும் வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை இந்த பாட்டை எழுதி அருமையான பாஸ்டர் வந்து இந்த பாட்டை எழுதி பாடிட்டே இருக்கும்போது இந்த வரியை மட்டும் திரும்ப திரும்ப பாடினாராமா. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அப்போ வந்து இந்த பாட்டை ஐயா பாடும்போது அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப உயரமான ஒரு பொண்ணு இருந்துச்சாம், ரொம்ப ஹைட்டான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளையே வரலையாம். உடனே அந்த அம்மா நினச்சாங்களாம்மா, இந்த பொண்ணு ரொம்ப உயரமாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாளாகி மாப்பிள்ளையே வரல, அதனால் அந்த பொண்ணு மேலே கையை வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அவர் பாட பாட திரும்பி திரும்பி தன்னுடைய மகளை பார்த்து ரொம்ப துக்கத்தோட, இந்த பொண்ணு நோயாளியாக இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப உயரமாக இருக்கு, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வருமா வராதா, ஆண்டவரே இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும்னு ஜெபம் பண்ணி முடித்தா அடுத்த வாரத்தில் மாப்பிள்ளை வந்துட்டார். ஆமென். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்னா கேட்கிறவர். அல்லேலூயா.